ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்பி மொபைல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம சேனல் எதை பொறுத்தனதுன்னா மொபைல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸை பற்றி அடிக்கடி நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் என்னென்னா விவோ V15. இது வேற ஒரு கடைக்கு போயிட்டு உங்கள் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெம்பர் ஓட்டுறதுக்காக கடையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கடையில் டெம்பர் ஓட்டும்போது டைரெக்டாக க்ளீனிங் லிக்விடை டிஸ்பிளேலே அப்ளை பண்ணதுனால உள்ளே எல்லா லிக்விடும் இறங்கிடுச்சு. அதனால் டிஸ்பிளே ஃபுல்லாக ஒயிட் டாட்டாக தெரியுது. கீழே ஃபுல்லாக டிஸ்பிளே எடுத்துக்கிட்டு இருக்குது. அதை கூட பார்க்காம அவர் டைரெக்டாக அந்த ஐபிஐ லிக்விடை டைரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ராப்பராக நம்ம கிளாத்தில் அடித்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் அந்த மாதிரி பண்ண காணோம். இப்போ நம்ம இந்த ஃபோனை எப்படி அதை சரி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. உள்ளே அந்த லிக்விட் எவ்வளோ லாங் வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி டெம்பர் ஓட்டினதுனால டிஸ்பிளேவே சேஞ்ச் பண்ணணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மொபைலை பிரித்து பார்க்கலாம் வாங்க. டோரை பொறுமையாக கழட்டி எடுத்துப்போம். கழட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் இருக்க ஸ்க்ரூலாம் பொறுமையாக ஒன்று ஒன்றா கழட்டி எடுத்துப்போம். ஸ்க்ரூ எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்க நம்ம கழட்டுற ஸ்க்ரூ ட்ரைவரில் ஒரு மேக்னெட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம கழட்டுற ஸ்க்ரூ எல்லாமே அந்த மேக்னெட்டில் எல்லா ஸ்க்ரூவுமே ஒட்டிக்கும். இப்போ மதர் போர்ட் சைடில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம பொறுமையாக ரிமூவ் பண்ணிப்போம். மதர் போர்ட் சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிசி போர்டில் இருக்க எல்லா ஸ்க்ரூவுமே ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி பொறுமையாக இழுத்து எடுத்துக்குங்க. ஓவராக இழுத்திங்கன்னா பேட்ரி பெண்ட் ஆகிடும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்ம மாற்ற போகிற டிஸ்பிளே பார்ப்போம். இதுதான் நம்ம புதுசாக மாற்ற போகிற வேறு டிஸ்பிளே. இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இந்த மாதிரி ஓல்டு டிஸ்பிளே. இதை நம்ம டிஸ்பிளே தனியாக ஃப்ரேம் தனியாக பிரித்து எடுத்துப்போம். ஃப்ரேமில் இருக்கிற கம்மு எல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிப்போம். அப்போ தான் புது டிஸ்பிளே நல்லா ஃபிட், ஃப்ரேமோட டிஸ்பிளே நல்லா ஃபிட் ஆகும். இல்லைனா ஒயிட் டாட் வரும், உள்ளேருந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும். நம்ம புது டிஸ்பிளே மாற்றியாச்சு. பிரைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். நம்பர்லாம் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பியூர் ஒரிஜினல் டிஸ்பிளே. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.